ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு புத்திசாலி நரி மற்றும் ஒரு நல்ல மனசுள்ள நாரை நட்பாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் நரி சந்தோஷமாக சொன்னது, நாரையே, இன்று நான் உனக்கு விருந்து வைக்கிறேன். நாரை ரொம்ப மகிழ்ச்சியுடன் சரி நண்பா என்று சொன்னது. நரி ஒரு தட்டையான பாத்திரத்தில் சூப்பை வைத்துக்கொண்டு வந்தது. நாரை தன் நீளமான அலகை அந்த பாத்திரத்தில் வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனால் நாரை எதுவும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் நாரை நரியை அழைத்தது. நண்பா, இன்று நான் உனக்கு விருந்து வைக்கிறேன். நாரை ஒரு நீளமான கழுத்துள்ள பாத்திரத்தில் சூப்பை வைத்தது. இப்போ நரி சூப்பை குடிக்க முடியாமல் தவித்தது. அப்போ நாரை மெதுவாக சொன்னது, நண்பா, நாம செய்யறது மற்றவருக்கு எப்படி இருக்கும் என்று யோசிக்கணும். நரி உடனே புரிந்து கொண்டது. மன்னிச்சிடு நண்பா, நான் தவறு செய்துட்டேன். அன்று முதல் நரி நல்ல நட்பின் அர்த்தத்தை கற்றுக்கொண்டது. மற்றவரின் நிலையை நாம் புரிந்து கொண்டால் உண்மையான நட்பு கிடைக்கும். ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் 4 குட்டி குரங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. அவைகளோடு ஒரு சின்ன பறவை கல்லின் மேல் அமர்ந்து இனிமையாக பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. பாலை நேரம் வந்ததும் காட்டில் குளிர் அதிகமானது. குட்டி குரங்குகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தன. ஐயோ, குளிரே என்று ஒரு குட்டி குரங்கு சொன்னது. அப்போது ஒரு புத்திசாலி குரங்கு சொன்னது, நாம எல்லாரும் சேர்ந்து நெருப்பு போட்டா சூடாக இருக்கும். அனைத்து குரங்குகளும் சேர்ந்து உலர்ந்த மரக்குச்சிகளை கொண்டு வந்து ஒரு சின்ன நெருப்பு போட்டன. நெருப்பை சுற்றி அவையெல்லாம் கைதட்டின, குதித்தன, சிரித்தன. அந்த சின்ன பறவை மகிழ்ச்சியாக சொன்னது, நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததாலதான் இந்த சூடு கிடைச்சது. அப்போ குட்டி குரங்குகள் புரிந்து கொண்டன, நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சிரமத்தையும் எளிதா கடக்கலாம். அன்று முதல் அந்த காட்டில் குரங்குகள் எல்லாம் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஒரு அழகான பசுமையான புல்வெளியில் ஒரு குட்டி குஞ்சு பறவை வாழ்ந்தது. அது ரொம்ப இனிமையானது, ஆனால் கொஞ்சம் வெட்கமானது. மற்ற பறவைகளெல்லாம் உயரமாக பறந்து சிரித்துக் கொண்டிருந்தன. குஞ்சு பறவை மட்டும் அவற்றை பார்த்து, என்னால் பறக்க முடியுமா என்று பயந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய பறவை அதன் அருகில் வந்து சொன்னது, சின்னதாக இருந்தாலும் உன்னுள்ளே பெரிய பலம் இருக்கு. அந்த வார்த்தைகள் குஞ்சு பறவையின் மனசை தைரியமாக்கின. அது மெதுவாக தன் சிறிய இறக்கைகளை அசைத்தது. முதலில் கொஞ்சம் பயம், அடுத்த நொடி ஒரு சிறிய துள்ளல். அந்த துள்ளல் ஒரு அழகான பறப்பாக மாறியது. அம்மா, நான் பறக்கிறேன் என்று அது சந்தோஷமாக கத்தினது. அன்று முதல் குஞ்சு பறவை புரிந்து கொண்டது, நம்மை நாமே நம்பினால் எதையும் செய்ய முடியும். குழந்தைகளே, நீங்களும் உங்களை நம்புங்கள். உங்களாலும் கண்டிப்பாக பறக்க முடியும். ஒரு வெறிச்சோடிய பாலைவனத்தில் ஒரு பெரிய கருங்கல் தனியாக நின்று கொண்டிருந்தது. அந்த கல் ரொம்ப சோகமாக இருந்தது. யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க என்று அது நினைத்தது. அந்த நேரத்தில் வானிலிருந்து ஒரு அழகான மாய தேவதை மெதுவாக இறங்கி வந்தாள். தங்க நிற உடை, அழகான சிறகுகள், கையில் மந்திர நட்சத்திர குச்சி. தேவதை அந்த கல்லை பார்த்து இனிமையாக சிரிப்பாள். ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று அன்பாக கேட்டாள். கல் சொன்னது, நான் கருப்பா இருக்கேன், அதனால யாரும் என்ன விரும்ப மாட்டாங்க. தேவதை மெதுவாக சொன்னாள், வண்ணம் முக்கியமில்லை, நல்ல மனசுதான் உண்மையால அழகு. அவள் மந்திர குச்சியை அந்த கல்லை தொட்டாள். அடுத்த நொடி அந்த கல் மின்ன ஆரம்பித்தது. அது ஒரு நல்ல மனசுள்ள கல்லாக மாறியது. அந்த கல் பயணிகளுக்கு ஓய்வெடுக்க இடம் கொடுத்தது, குட்டி உயிர்களுக்கு நிழல் தந்தது. எல்லாரும் மகிழ்ச்சியாக சொன்னார்கள், இந்த கல் ரொம்ப நல்லது. தேவதை வானில் பறந்தபடி சொன்னாள், குழந்தைகளே, உள்ளம் நல்லதாக இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் அழகாக தெரிப்பீர்கள். ஒரு அழகான நீலவானத்தில் ஒரு வெள்ளை நாரையம்மா
மெதுவாக பறந்து கொண்டிருந்தாள். அவளுடைய நீளமான அலகில் ஒரு நீல நிற வாளி. அந்த வாளிக்குள் 3 சின்ன சின்ன பொண்ணு குஞ்சுகள். சி சி சி. குஞ்சுகள் சந்தோஷமாக சொன்னது, அம்மா, நாங்க பசிக்குது. நாரையம்மா சிரித்தாள். கவலைப்படாதீங்க குஞ்சுகளே, அம்மா உங்களுக்காக பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ திடீர்னு பலமான காற்று வீசியது. வாளி ஆட ஆரம்பிச்சது. குஞ்சுகள் பயந்து அம்மா அம்மா என்று கத்தினார்கள். உடனே நாரையம்மா தன் பெரிய இறகைகளை பலமாக அசைத்தாள். பயப்படாதீங்க, அம்மா இருக்கேன் என்று தைரியமாக சொன்னாள். சில நேரம் கழித்து ஒரு பெரிய மரத்தின் மேலே அவள் மெதுவாக இறங்கினாள். அங்கே அமைதி, நிழல், பாதுகாப்பு. குஞ்சுகள் மகிழ்ச்சியாக, அம்மா நீ ரொம்ப நல்லவள் என்று சொன்னார்கள். நாரையம்மா மெதுவாக சொன்னாள், குழந்தைகளே, அம்மாவின் அன்பு இருந்தா எந்த ஆபத்தும் நம்மை தொடாது. ஒரு அடர்ந்த காடு, அமைதியான இயற்கை. அந்த காட்டில் வாழ்ந்தான் ஒரு வேடன். அவன் பெயர் கண்ணப்பன். வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது. ஆனால் அவன் இதயம் முழுவதும் சிவன் மீது அளவில்லாத பக்தி. ஒவ்வொரு நாளும் காட்டின் நடுவே இருந்த சிவலிங்கத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து அன்போடு வழிபடுவான். ஒரு நாள் கண்ணப்பன் பார்த்தான், சிவலிங்கத்திலிருந்து இரத்தம் வழிந்தது. அவன் இதயம் நடுங்கியது. ஐயோ, என் சிவனுக்கு வலி! ஒரு கணமும் யோசிக்காமல் தன் ஒரு கண் சிவலிங்கத்தின் மீது வைத்து அர்ப்பணித்தான். அந்த நொடியிலே இரத்தம் நின்றது. ஆனால் மறுபுறமும் இரத்தம் வழிந்தது. இப்போது அவனிடம் ஒரே ஒரு கண்தான். என் சிவன் காப்பாற்றப்படணும் என்று மனதுக்குள் சொல்லி காலால் குறிவைத்து 2வது கண் அர்ப்பணிக்க தயாரான அந்த நொடியில் ஒரு பேரருள் குரல் ஒலித்தது. நில் கண்ணப்பா! சிவபெருமான் நேரில் தோன்றி கண்ணப்பனை கட்டி அணைத்து அவன் இழந்த 2 கண்களையும் மீண்டும் கொடுத்தார். உன் தூய பக்திதான் எனக்கு உயர்ந்த பூஜை என்று அருளினார். அந்த நாள் முதல் கண்ணப்பன் நாயன்மார்களில் ஒருவரானான். ஒரு அழகான பசுமையான காட்டின் அருகே குளிர்ந்த நீர் ஓடும் ஒரு நதி இருந்தது. அந்த நதிக்கரையில் ஒரு வலிமையான சிங்கம் அமைதியாக அமர்ந்து நதியை பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சின்ன சுறுசுறுப்பான குரங்கு நதியில் இருந்த முதலையின் முதுகில் சந்தோஷமாக சவாரி செய்து கொண்டிருந்தது. ஹா ஹா, எவ்வளவு சந்தோஷம் என்று குரங்கு சிரித்தது. ஆனால் அந்த முதலையின் மனசுக்குள்ளே ஒரு மோசமான எண்ணம் வந்தது. இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போனால் இந்த குரங்கை பிடிச்சிடலாம் என்று அது நினைத்தது. அதை கவனித்த சிங்கம் உரக்க குரலில் சொன்னது, ஏய் குரங்கே, கவனமாயிரு, உன் புத்தியை பயன்படுத்திக்கோ. உடனே குரங்கு புரிந்து கொண்டது. அது சிரித்துக்கொண்டே முதலையிடம் சொன்னது, முதலையே, எங்க அம்மா சொல்லி அனுப்பினாங்க, என் புத்தி நதிக்கரையில் தான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வரணும். முதலை நம்பி நதிக்கரைக்கு வந்தது. அந்த நேரம் பார்த்து குரங்கு ஒரே தாவலில் மரத்துக்கு மேலே குதித்தது. முதலை ஏமாந்து போனது. சிங்கம் சிரித்துக்கொண்டு சொன்னது, புத்தி இருந்தா வலிமையையும் ஜெயிக்கலாம். குரங்கு மரத்திலிருந்து கை அசைத்து, நன்றி சிங்கம் மாமா என்று சந்தோஷமாக சொன்னது. அன்று முதல் குரங்கு எப்போதும் கவனமாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது. புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாத்திக்கலாம். அப்பா தினமும் காலை சீக்கிரம் வேலைக்கு போவார். மகன் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பான். மாலை வீட்டுக்கு வந்தால் மகன் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பான். அப்பா மெதுவாக பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் போய் உட்காருவார். ஒரு நாள் பள்ளியில் மகனுக்கு பரிசு கிடைத்தது. அவன் வீட்டுக்கு ஓடி வந்து சொல்ல நினைத்தான். ஆனால் அப்பா வழக்கம் போல் அமைதியாக இருந்தார். அந்த இரவு மகன் தூங்கும்போது அப்பா அவன் பையை திறந்தார். சான்றிதழை பார்த்தார். கண்களில் நீர் வந்தது. மகன் நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார், நான் பேசலையாயிருந்தாலும் உன்னை பெருமையா நினைக்கிறேன்பா. கருத்து: சில அப்பாக்களின் காதல் வார்த்தைகளில் இல்லை, தியாகத்தில் இருக்கும். ஒரு அழகான கிராமத்தில் பசுமை நிறைந்த வயல்களுக்கிடையில் ஒரு இனிய காலை விடிந்தது.
அந்த கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் தன் ஆடுகளை மேய்க்க அழைத்துச் சென்றான். ஆடுகளெல்லாம் மகிழ்ச்சியாக விளையாடின சிறுவன் அவற்றை அன்புடன் கவனித்தான். ஒரு பெரிய மரத்தின் நிழலில் நின்று சிறுவன் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு குட்டி ஆடு கூட்டத்திலிருந்து தூரமாக நடந்தது. அதை பார்த்த சிறுவன் பயப்படாமல் அன்புடன் அழைத்தான். வா அன்பே, இங்கே வா, பயப்படாதே. சிறுவனின் குரலை கேட்டதும் குட்டி ஆடு மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஓடி வந்தது. அனைத்து ஆடுகளும் பாதுகாப்பாக ஒன்றாக இருந்தன. சிறுவன் மகிழ்ச்சியாக சிரித்தான். கவனம் இருந்தால் பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். மகன் சொன்னான், அப்பா புதிய ஷூ வேணும். அப்பா தலையாட்டினார். அடுத்த நாள் மகனுக்கு புதிய ஷூ. அப்பா பழைய காலணியோடு வெயிலில் நடந்தார். மகன் புரிந்து கொண்டான் அப்பாவின் கனவு யார் என்பதை. அப்பா தன் கனவை பிள்ளையா மாற்றுவார். ஒரு அழகான ராஜ்யத்தில் பசுமை நிறைந்த மலைகளுக்கும் பெரிய அரண்மனைக்கும் அருகில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது. லியன். அந்த சிங்கம் மிகவும் வலிமையானது. அது கர்ஜித்தால் அனைவரும் பயப்படுவார்கள். அந்த சிங்கத்தை ஒரு வீரன் கவனித்து வந்தான். சிங்கத்தின் வலிமையை பார்த்து அவன் எப்போதும் பெருமைப்பட்டான். ஒரு நாள் அந்த ராஜ்யத்தின் நடுவில் ஒரு பெரிய கல் சிலை இருந்தது. அது ஒரு மனித உருவச்சிலை. அதை பார்த்த வீரன் சிரித்தான். இந்த சிலைக்கு என்ன வலிமை என்று சொன்னான். அதை கேட்ட சிங்கம் மெதுவாக கர்ஜித்தது. நான் தான் மிக வலிமையானவன் என்று நினைத்தது. சிங்கம் அந்த சிலையை நோக்கி சென்றது. அதை தள்ள முயன்றது. மீண்டும் முயன்றது. ஆனால் அந்த கல் சிலை அசையவே இல்லை. சிங்கம் ஆச்சரியமடைந்தது. அது அமைதியாக நின்றது. அப்போது வீரன் அன்பாக சொன்னான், சிங்கமே, உன் வலிமை கர்ஜனையிலில்லை, உன் கோபத்திலில்லை, உன் மனதில் இருக்கிறது. அதை கேட்ட சிங்கம் புரிந்து கொண்டது. உண்மையான வலிமை என்பது அடிப்பதும் கர்ஜிப்பதுமல்ல, புத்தியும் பொறுமையும்தான். அன்று முதல் சிங்கம் அனைவருடன் அமைதியாகவும் நல்ல மனதுடனும் வாழ்ந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். அவள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். தினமும் அவள் சுவையான வடைகளை தயாரிப்பாள். அந்த வடைகள் ரொம்பவே மனமா இருக்கும். வடை சுடும் வாசனை வீடெல்லாம் பரவியது. விற்பனைக்காக அவள் வடைகளை வெளியே வைத்தார். அந்த நேரத்தில் ஒரு காகம் இதையெல்லாம் கவனித்தது. அதுக்கு வடைகள் ரொம்பவே பிடித்தது. பாட்டி தண்ணீர் குடிக்க உள்ள சென்றார். அதுதான் வாய்ப்பு. ஒரு பெரிய வடையை காகம் தூக்கிக் கொண்டது. வேகமாக வேகமாக பறந்தது. சாப்பிட வேண்டிய நேரமாச்சு. அச்சமயம் ஒரு நரி வந்தது. ஐயோ, என்ன அருமையான வாசனை! அங்கே காகம்! நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. ஹாய் அழகான காகம், நீ ரொம்ப அழகா இருக்க. பாட முடியுமா? அப்போ வடை கீழே விழுந்தது. நரி வடையை பிடித்து ஓடிவிட்டது.
திருடவும் ஏமாற்றவும் கூடாது. எல்லாரின் வார்த்தைகளையும் நம்பாதீர்கள்.